அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்கள் ருத்ரா பேசுறேன். ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, நானு டிடர்ஜென்ட் லிக்விட் தயார் பண்றதுக்கு பாலிமர் இல்லாம இருந்தா அப்படியே நான் பயன்படுத்திக்கலாமா, செஞ்சுக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. இன்னொரு சகோதரி பாலிமரோட பலன்கள் என்ன, பயன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. துணியை பாதுகாக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. சரிங்களா? துணிகளை ரொம்ப சீக்கிரம் டேமேஜ் ஆகாம தடுக்கக்கூடியது. டிடர்ஜென்ட் அந்த லிக்விட நம்ம மிஷின்ல ஊத்தினாலும் கூட மிஷினும் பிரச்சனை ஆகாது. மிஷினும் நீடித்த நாள் வரைக்கும் வரும். எந்த ஒரு பாதிப்பும் வராது. துணிகளுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது. நல்ல நுரை வளம் கொடுக்கக்கூடியது. அடுத்தது பாத்தீங்கன்னா, துணிகள் இருக்கக்கூடிய அழுக்க சரியா போக்கக்கூடியது. நல்லாவே போக்கும். துணிகள் இருக்கக்கூடிய அழுக்க நல்லா போக்கக்கூடியது. ஒரு சகோதரி பாலிமர் இல்லாம செஞ்சு நமக்கு அனுப்பி இருக்காங்க. ஓகேங்களா? கீழே பாருங்க, திட்டு திட்டா படிஞ்சிட்டு மேல அந்த லேயர் எல்லாமே கீழே நின்னுட்டு மேல தனியா தண்ணி மாதிரி நிக்குது. ஓகேங்களா? அதே மாதிரிதான் இதுவும். இதை நான் கொஞ்சம் குலுக்கி விட்டுருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. பாத்தீங்கன்னாலே தெரியும். நீங்க பாருங்க வித்தியாசத்தை. அதனால முடிஞ்ச வரைக்கும் பாலிமர் நான் பயன்படுத்துவேன். பாலிமர் இல்லாம நான் டிடர்ஜென்ட் லிக்விட் நான் செய்ய மாட்டேன். ஓகேங்களா? 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் நான் வச்சிருந்தாலும் கூட எனக்கு எந்த ஒரு இதுவுமே வராது. அப்படியேதான் இருக்கும். நல்ல குவாலிட்டியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா, நம்ம சகோதரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வரையில அவங்க செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே தான் சொன்னாங்க, இல்ல எனக்கு கொஞ்சம் அழுக்கு சரியா போகல அப்படிங்கறதையும் அவங்களே சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதனால பாலிமரை பயன்படுத்தி செஞ்சீங்க, இன்னும் கொஞ்சம் தரம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி திட்டு திட்டம் இல்லாம இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தண்ணி நல்ல தண்ணியாக பயன்படுத்துங்க. நிறைய பேர் ஆர்ஓ வாட்டர்னா என்னன்னு கேக்குறீங்க. ஆர்ஓ வாட்டருங்கிறது சுத்திகரிப்பு செய்த தண்ணி, அதாவது குடிக்கிற தண்ணி, கேன் தண்ணி தான். சாதாரண உப்பு தண்ணியோ இல்ல பைப்ல வர்ற மத்த தண்ணிகளோ இது பண்ணீங்கன்னா டிடர்ஜென்ட் லிக்விடோட தரம் மாறுபட்டும். அதனால இந்த இதுவும் வரும். சரியா நம்ம மிக்ஸ் பண்ணாம விட்டோம்னாலே இந்த ஒரு பிரச்சனை வரும். சரிங்களா? 2-3 பிரச்சனைகள் மூலமாக இந்த பாதிப்பு வரும். இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல் பொருட்கள் தரமற்ற பொருட்களாக இருந்தாலும் இந்த பிரச்சனை வருங்க. கொஞ்சம் பார்த்து நீங்க செய்யுங்க. முதல்ல வீட்டுக்கு அளவா செய்யல, நீங்க 5 லிட்டர் அளவுக்கு கூட செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த தரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க தரம் நல்லா வந்ததுக்கு அப்புறம் 10 லிட்டர் 20 லிட்டருங்கிற அந்த அளவுல செஞ்சு பாருங்க. ஓகேங்களா? பாருங்க, இதை குடுக்கறதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சரியாதான் இருந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கிறத நம்ம பயன்படுத்துறோம்னா மிஷினும் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிரும், துணிகளோட அழுக்கும் சரியா போகாது. ஓகேங்களா? கொஞ்சம் பார்த்து நீங்க பயன்படுத்துங்க, செஞ்சு பாருங்க. உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.